ஆ படம் நல்லா இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வந்து தமிழ்ல ரொம்ப நாள் கழிச்சு, அதான் ஃபுல் ஆஃப் ஆக்ஷனு. ஸ்டார்ட்டிங்லேருந்து ஆக்ஷனு. மெயினா பார்த்தீங்கன்னா, படம் வந்து கொஞ்சம் ரிச்சா இருக்கு. அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது, அந்த எடிட்டிங் பார்ட்டு, கட் ஷாட் ஆகி வர சீன், நெக்ஸ்ட் சீன் ஜம்ப் ஆறது, லொக்கேஷன் ரொம்ப கிளாஸா இருக்கு. அந்த சேட்டிலைட்டு சில ஏரியாலாம் காமிக்கிறாங்க. அதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்மோக்கிங் அதெல்லாம் காமிக்கும்போது, கேமராமேனுடைய ரோல் வந்து பயங்கரமா இருக்கு. மியூசிக் வந்து பிஜிஎம்மும் பின்னிருக்காங்க. மேபி நம்ம டால்பி அட்மாஸ் பெரிய தியேட்டரில் பார்த்தா ரொம்ப எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஓடிடியில் பார்க்குறத விட இதில் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. காஸ்டியூமு அண்ட் ஒவ்வொருத்தருடைய மேக்கப் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. எல்லாம் ஒய்ஜி மகேந்திரன் ஆகட்டும், ஈவன் நம்ம பிரசிடெண்ட்டாக நடித்த ஒய்ஜி மகேந்திரன், அப்புறம் லூசிஃபேராக நடித்த இவர் எல்லாமே அவங்களுடைய ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிச்சாக இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு காமெடிக்கு வந்து இந்த படத்தில் சான்ஸ் இல்லை. ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சும்மா லைட்டாக ஒரு காமெடி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாங்ஸ் 2-3 சாங்ஸ் வருது. பட் சாங்ஸ் விதமும் அந்த கேமரா ஆங்கிள் அந்த எடுத்ததும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு சாங்ஸ் பட்டு மியூசிக்கும் அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் பிரபாகரன் விஹெச்எஃப்எக்ஸும் சந்தோஷ் ராம் நினைக்கிறேன் மியூசிக்கு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் நல்லா இருக்குது. பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய படம். ஆக்டிங் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்து ஸ்டைல் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். கிழக்கு சிமையில், அப்புறம் இப்போ நடுக்கில் வந்து சின்ன தாய், அப்புறம் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்த படம். பட் அவருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அவருடைய லுக்கே டோட்டலாக மாற்றிட்டாங்க. ஸோ காஸ்டியூம் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவருடைய ஹேர் ஸ்டைல் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டரை டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய ஹேர் ஸ்டைல், அந்த ஹேர் ஸ்டைலுக்கு அவருடைய கேமரா ஆங்கிள் வந்து கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்காங்க. எல்லாருமே ஓவராலாக நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய கேர்ள்ஸுடைய இது வந்து கொஞ்சம் வைலன்ஸ் பார்ட் ஜாஸ்தி. வைலன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் ஃபேமிலி ஆடியன்ஸு இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி படம் வந்து மிரட்டலாக இருக்குது. ஓவராலாக வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் கிடையாது, நார்மல் ஆக்டிங் கிடையாது. என்ன அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஒரு டீசெண்டாக இருக்குது. படம் வந்து ரீச்சாக இருக்குது. மஸ்ட் வாட்ச். வணக்கம், நான் சூரிய திரைப்பட இயக்குனர் செல்வன் பேசுகிறேன். அதற்கப்புறம் வந்து கே பாலச்சனுடைய கிருஷ்ணகிரி படம் டைரக்டர் நான். இன்னைக்கு வந்து கிருஷ்ணலை நான் இன்னைக்கு வந்து படத்துக்காக கமலா தேட்டருக்கு விக்னேஷ் படம் பார்க்க வந்தேன். படம் பார்த்துட்டு வந்த பிறகு உண்மையிலே ஒரு மிரட்டல். உண்மையிலே என்னன்னா வந்து நம்ம பார்த்த விக்னேஷ் வேற, நான் பார்த்த ரசித்த விக்னேஷ் வேற. ஆனால் இந்த படத்தில் ரெட் ஃபிளர் வந்து வேற மாதிரி டைமென்ஷன்ல இருக்காரு. அந்த படம் பார்க்கும்போது இந்த டைரக்டருக்கு மில்லிய பாராட்டலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சிதிச்சு விக்னேஷ் வச்சு நல்லா சிதிச்சு அந்த படத்தை வந்து ஒரு ஹாலிவுட் மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சு மிகப்பெரிய அந்த படம் வந்து ரொம்ப அருமையான இந்த படம் ஹிட்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மைனஸாக இருந்த விக்னேஷை வந்து இந்த படத்தில் வந்து மெனக்கெட்டு இந்த படத்தை வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை எடுத்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிரட்டல் தான் அந்த படம் உண்மையில சொல்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. ஆனால் போகும்போது கொஞ்சம் நம்மளே உள்ள கன்வின்ஸ் ஆகி என் பையனை சொல்லிட்டே இருந்தான். அப்புறம் போகும்போது அவனே என் பையனை வந்து கிளாஸ் பண்ணிட்டான். அதுக்கு வந்து சுபாஷ் இந்த போஸ்டிங் வரும்பொழுது ரொம்ப அடிச்சுக்கிட்டு கை தட்டிகிட்டே இருந்தான். அந்த மாதிரி படம் விக்னேஷ் இந்த படம் வந்து மிகப்பெரிய பிரேக்கிங் படம். இந்த படம் வந்து ஏன்னா நான் பார்த்த விக்னேஷ் கூட இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு மைல்கல் தான். இந்த படம் வந்து விக்னேஷுக்கும் உழைச்ச இந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் தயாரிச்ச பண்ண மாணிக்கம் சாருக்கு பெரும் வாழ்த்துக்கள் சார். பாராட்டு சார். இந்த படம் வந்து நீ தயாரிச்சது வந்து மிகப்பெரிய சாதாரண விஷயம்ல வந்து அது மட்டும் இல்லை. விக்னேஷ் வச்சு சார் வந்து இவரா இந்த படமா போலாமா அப்படின்னு நினைக்கிற இந்த படத்தை வந்து கண்டிப்பா நீங்க பாருங்க, ஃபேமிலியோட இருந்து பாருங்க. ஏன்னா என் பையனை வந்து படம் பார்த்துட்டு தட்டினான், இப்போ கம்பெனி கிளாப் பண்ணான். அப்படின்னா வந்து அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபேமிலி கண்டிப்பா பிடிக்கும். படத்தை வந்து பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க, கண்டிப்பா கமலா தேட்டருக்கு பாருங்க. இல்லை இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் தேட்டர் இருக்கோ அங்கே போய் படம் பாருங்க, நேராக தேட்டரில் பாருங்க சார். படம் நல்லா அருமையாத்திருக்காங்க. விக்னேஷ் சிவன் சார் வந்து பாரதி சார் படத்தில் எப்படி பண்ணாரோ அதை விட இந்த படத்தில் வந்து ஒரு 4 மணி நல்லா கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்காரு. ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மியூசிக்கு, ஹாரரு, எடிட்டிங்கு எல்லாம் படத்தை பக்கா பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அவருடைய சார் படம் வந்து வேற மாதிரி இருக்கும். வேறு ஆக்ஷன் மாதிரி சார் மாறிட்டாரு. ஓகேங்களா, பரவாயில்ல, படம் பார்க்கலாம் சார். இல்லை, எனக்கு ஹீரோ வந்து நல்லா சூப்பர் பண்ணியிருக்காரு. அவர் கிராமத்து ஸ்டைல் பண்ணும்போது அந்த பேட்டர்ன் வேற மாதிரி இருந்தது. இப்போ ஆக்ஷன் மூவி பண்ணும்போது படம் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கு. ஹாலிவுட் படம் ரேஞ்சில் இருக்கு.
நல்லா பண்ணிருக்காப்பல. நல்ல மறுபடியும் நல்லா பெரிய லெவலில் வருவாப்பில் நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. ஆமாம் சார், கண்டிப்பாக சார். படத்தை ஃப்ளைட்டு கிளேட் அதுக்கு வந்து வேற மாதிரி இருக்கு. ஸ்டண்ட் ஃபைட்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ தமிழ் படம் மாதிரி இல்லை. படம் வேற லெவலில் இருக்கு. ஃபேமிலியை பார்க்கலாம். படம் வந்து நல்லா கொஞ்சம் பொருத்தி பார்க்கணும், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. வன்முறை இருக்கு, அதை நான் சொல்லக்கூடாது. நீங்க தான் பார்த்து சொல்லணும். ஆனால் ஹீரோ வந்து நல்லா பண்ணியிருக்காரு. வேற லெவல் பண்ணியிருக்காப்பல. மறுபடியும் ஒரு ரவுண்டு வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே.